ஹே நாமீஸ், நம்ம ஃபோன் எஃப்எஃப்ல வந்து கம்ப்ளீட் பண்ணதோடு இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறியா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? அந்த ஃபோட்டோவை கிழிச்சது நீ தானே? நாளா இல்லை. நான் டிக்காதடி, நீ தானே? ஆமாம், நான் தான். ஃபோட்டோ எதுக்கு கிழிச்ச? எனக்கு நீ அவளை கல்யாணம் பண்றது பிடிக்கல, அதனால கிழிச்சேன். தெரியுதா? ஸோ அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஓகேயா? நீ என் மேல கேரா இருப்படி. அவ வந்து ஏஜால என்னை விட்டு போனா, ஆனா நீ அதை எதையுமே பார்க்க மாட்ட. கிட்டத்தட்ட உனக்கு எனக்கு என்ன 20 வயசு டிஃபரன்ஸ் இருக்குமா? அதுக்கு என்னமா பண்றது? ஜேகே தான் ஒரு மாதிரி கோவமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இவ இவ்வளவு பேசுறாளே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பதான் வந்து உங்க அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த பிள்ளைக்கு போய் தாலி கட்டி வச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க ஜேகே நீனு? வா பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் தாலி கட்டினேன். இது எங்கள்கிட்ட சொல்லிருக்கானே, நாங்களே இவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல. உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பீங்களா? சும்மா இருங்கம்மா, தேவையில்லாம காமெடி மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஜிக்கி நீ ரொம்ப தப்பு பண்ற ஜிக்கி. அந்த புள்ள பாவம் இல்லையா? நீ படிக்க வைக்கிற அப்படின்றதுக்காக, நீ எல்லாமே பார்த்து செய்யற அப்படின்றதுக்காக நீ சொல்றது அந்த புள்ள கேக்குதே. என்ன நியாயம் இதெல்லாம்? நான் ஒன்னும் அப்படி சொல்ல, புரியுதா? வேற எப்படி சொல்ற? அந்த பிள்ளைய மூஞ்ச பாடுறா. என்ன வாய்? எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, கம்னு இருக்க. சொல்லு. நான் என்ன சொல்லணும்? சொல்றே அப்படின்னுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்க தானே அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, ஆமா நான் ஜேகே மாமாவை லவ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து உங்க பாட்டிக்கா செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, இது ஏன் நீ முன்னாடியே சொல்ல அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க உங்களை. ஸோ ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்குமே ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. சரி ஓகே நீங்க வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணது அப்படின்ட்டு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அன்னைக்கு நைட் தாண்டா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நீங்களுமே கோவத்துல தான் இருக்கீங்க. தென் அதே மாதிரி ஜேகேமே ஒரு மூட் ஆஃப்ல தான் இருக்கிறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஜேகேக்கு முன்னாடி நீங்க போய் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்ததும் செம்மையா போட்டு அவனை அடி நடிக்கிறீங்க. எதுக்கு மாமா அப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்க கையை தானே பிடிச்சி வால்ல பின் பண்றான். என்ன பைத்தியமாடி உனக்கு? பைத்தியமா உனக்கு? ஆமா பைத்தியமா இருந்தேன் உன் மேல. இப்ப செம்ம கோவமா இருக்கு மாமா. கிளம்பிடு ஒழுங்கு மரியாதையா. நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சே பார்க்கலாமாமா. அதான் பண்ணிட்டல, இப்ப நினைச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹிப்ல தான் பிளேஸ் பண்றான் கையை பிடிச்சிட்டு. அதுக்கடுத்து அப்படி மீன் பேசிட்டு இருக்கான். மாமா கையிடு மாமா, எனக்கு செம்ம கோவம் வருது. கோவம் தானே வருது, பண்ணு என்ன வேணா பண்ணு. நீனு கத்து, அலறு, அடி, வத, ஓட்டவர், எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு ஐயோ அவன்கிட்ட பேசியே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாலும் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு நிக்கிறீங்க நீங்க. ஸோ அதுக்கடுத்து அவனே விட்டுறான் அவங்க கையை. எதுக்குடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் ஓவரா பண்ணல மாமா. நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. உனக்கு கேக்குவா? நான் அவன்கிட்ட பேசுவேன்ல மாமா. காது கொடுத்து கேள்றி அப்படின்னு நீங்க சைலண்டா இருக்கீங்க. எனக்கு உன்னை பிடிக்கும். இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் மேல உனக்கு ஆசை இல்லையா? சொல்லு. இல்ல நீ ஹாப்பியா இல்லையா? சொல்லுடி, கேக்குறேன்ல. நீங்க தான் அவன்கிட்ட சொல்றீங்க. மாமா நான் அவன் மேல ரொம்ப பைத்தியமா இருந்தேன் மாமா முன்னாடி. ஆனா நீ ஒரு பொண்ணுக்காக என்ன ஆப்ஷனா யூஸ் பண்றதுதான் மாமா என்னால தாங்க முடியல. ஜிகே உங்களை காம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை காது கூட கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கடுத்து அப்படியே உங்க பெட்ல தாண்டா நீங்க எப்படின்னா அவனை அடிச்சிட்டு இருக்க அவன் பெட்ல போய் விழுந்துடுறான். விழுந்தது உங்க கையோட சேர்ந்து அவன் உங்களை இழுத்துறான். ஸோ அவன் கீழே இருக்கான், நீங்க மேல இருக்கிற மாதிரி. இப்ப சொல்லு, பிடிக்கலையா? நீ இது இல்லை மாமா, எது பண்ணாலுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜேகேக்குமே இது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நான் ஒரு நிமிஷம் இருக்கிறேன் மாமா இப்ப இருந்து. வைன் இப்படி பேசாத வைன், ப்ளீஸ் வைன். அப்படிதான் மாமா நான் அப்படிதான் பேசுவேன். போமாமா விடு, நான் இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே ஒரு மாதிரி கஷ்டமா நின்றுட்டு இருக்கான். அவனால என்ன சொல்றது, உங்களை எப்படி காம் பண்றதுன்னே தெரியாம நீங்க என்ன பண்றீங்க, குடுன்னு பால்கனிக்கு தான் ஓடி டோரை லாக் பண்ணிடுறீங்க. ஜேகே உங்க பின்னாடியே வரான். கதவை திற வைன், கதவை திற ப்ளீஸ் டி, திறடி. திறக்க மாட்டேன் மாமா, நீ போய் நிம்மதியா தூங்கு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க நீங்க. ஸோ ஜேகேமே தூக்கம் இல்லாம தான் இருக்காங்க. மணி ஒரு 3 o'clock போலதான் ஆகுது. அப்பதான் உடனே தூங்கிருப்பான். சரி நீங்க தூங்கினோடனே தான் நீங்களும் வரீங்க. வந்துட்டு அதுக்கடுத்து அவன் பெட்ல படுத்திருப்பா, நீங்க கீழே படுத்திருப்பீங்க பெட்ஷீட் போட்டு. இப்படி மார்னிங் ஆகுது, உங்களுக்கு கீழே தான் கூப்பிடுறாங்க.
ஒயின்மா ஒயின்மா எந்திரிடா, டைம் ஆயிடுச்சுடா, இவ்வளோ நேரம் தூங்கக்கூடாதுடா. நீ பாரு மணி 12 ஆச்சுடி, ஏன்டி இப்படி பண்றீங்க? மதியம் சம்படி செஞ்சுட்டு வண்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்க கதவை திறக்க போறீங்க, ஜேகே உங்க கையை பிடிச்சிடுறான். பிடிச்சி வால்ல தான் லாக் பண்றான். உங்க நெக்கு தென் வந்து உங்களுடைய த்ரோட் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்றான். ஒரு மாதிரி ஸ்னேக் பண்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கான். மாமா விடுமாமா என்ன? சொல்றத கேளு, புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோல்டாக பேசுகிறான். நீங்களும் காம் ஆகிடுவீங்க, கம்முன்னு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை பேக் சைடு தானே திருப்புறான். திருப்பி உங்களோட ப்ளவுஸ் கரெக்டாக எங்கே எட்ஜ் முடியுதோ அந்த இடத்துல ஒரு கிஸ் கொடுக்குறான். சக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படியே. ஸோ உங்கள் பைட்டே கிரியேட் பண்ணிடுறான் அவன். நீ என்னவா பண்ணிட்டு இருக்க, என்னை விடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்ட நவுறீங்க. ஜிக்கி அதையுமே கேட்கவே இல்லை. அப்படியே உங்கள் கையை மேலே தூக்கிட்டு உங்கள் ஹிப்பில் தான் அப்படியே ஒரு செம்மையாக ஒரு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்காக ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ணுறதே உங்களுக்கு டார்ச்சராக இருக்குது. மாமா என்னை விடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி விட்டு போகிறீங்க. ஜிக்கி அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி இழுத்தோடனே உங்களோட ஃப்ளவர்ஸ் தாண்டா கீழே விழுது. நீங்கள் செம்ம கோவத்தை போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. கதவை திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா வேணும் உனக்கு? என்னம்மா சொல்லு, சும்மா கத்திட்டு இருக்காத. தூங்குனதே லேட்டாக தூங்கினமா நான் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். ஸோ அவங்க 2 பேருக்கா சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அவங்க சிரிச்சுக்கிட்டே அதுக்கடுத்து வந்து அவங்க நெக்கை தாண்டா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகுது. என்னடா இது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதான் வந்து நெக்கிலெல்லாம் கிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இது பயம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட அம்மாங்க இருக்குது. சரி பாட்டி தான் என்னமோ உனக்கு தரணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். ரொம்ப ஓவரா கத்தாத, புரியுதா? என்ன பாட்டி, என்ன கொடுக்கணும்? இல்லடா இதுக்கு அடுத்து இல்லடா, நான் தான் இந்த வீட்டுல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு அடுத்து எனக்கு அடுத்து நீ தாண்டா பார்க்கணும், புரியுதா? அதனால தான் இந்த பீரோ சாவிலாம் வந்து கொடுக்கறதுக்காக வந்தேன். இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி தான் அந்த கீஸ்லாம் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த எதையுமே வாங்கலை. ஸோ அது ஒரு லாக் மாதிரி இருக்குது. அவங்களே எடுத்து அவங்க ஹிப்பில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அதை வராங்க. வரும்போது கரெக்டாக அவங்க லெஃப்ட் சைடு ஹிப்பில் தான் அவன் கிஸ் பண்ணி வச்சுருந்துருப்பான். அது அப்படியே வீவ் ஆகுது. அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது, இந்த பையன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதுக்கடுத்து கீயை கொடுத்துட்டு அவங்க வந்து போகலாம் அப்படின்ட்டு தான் போகிறாங்க. ஜேகே அதுக்கடுத்து உள்ளே நின்றுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தானே நின்றுட்டு, பொண்டாட்டி என்னடி பண்ற, இது வாடி, டவல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா, இல்லைன்னா நைட்டு ஒன்று விட்ட மாதிரி விடவே மாட்டேன் வாயின் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ அவங்களாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஓடுறீங்க குடுகுடுன்ட்டு, இவன் வேற ஏதாவது பேசுகிற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஓடும்போது அவங்க பேக் சைடில் உள்ள ஹிக்கியும் அவங்க பார்த்துடுறாங்கடா. 2 பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தாலும் ஓகே ஏதோ சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. என்ன வேணும் உனக்கு? சும்மா என்ன நினைப்பாங்க, அசிங்கமாக நினச்சிருப்பாங்க மாமா. நினச்சிட்டு போட்டோம். சரி டவல் எடுத்துக்கொடு. அதெல்லாம் எனக்கு எடுக்க தெரியாது, நீ எடுத்துக்கோ. என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி ஏமாம்மா என்ன ஷை ஆக்குறேன்? ஷை ஆகுதா? என் பொண்டாட்டிக்கு ஷையெல்லாம் ஆகுமா என்ன? ஆமா நீ ரொம்ப பேசுகிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்துட்டு அதுக்கடுத்து 2 பேருமே குளிச்சுட்டு தாண்டா வெளில வரீங்க. வெளில வந்துட்டு அதுக்கடுத்து கரெக்டாக கீழே வந்து உங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லஞ்சே ரெடி பண்ணிடுறாங்க, அதுக்கும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கிட்டு வந்திருக்கீங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடும். அந்த சாரி கொஞ்சம் ஃபீட்டிங் உங்களுக்கு தடுத்து ஜிகே தான் பிடிச்சிருவான். நாங்கள் இருக்கோம். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ உங்களுக்கா 2 பேருக்கு ஷை தாங்க மாட்டேங்குது. அதுவும் ஒயினுக்கு வந்து செம்மக்கம் வருது. ஜேகே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துடுறான், ஏன்க்கா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க. ஜேகே தான் ஊட்டி விடுறான் உங்களுக்கு, நீங்கள் அதை வாங்கவே மாட்டீங்க. ஒயின் அவன் ஊட்டி விடுறான்ல வாங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாட்டி தான். அதுக்கடுத்து நீங்கள் அவங்க சொன்னே வாங்குறீங்க. எனக்கு போதும், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கடுத்து ஜேகே தான் வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், போதுமா அப்போது நைட்டு எப்படி தாங்குவேன், நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பொறுமையாக சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரியே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாருக்குமே கேட்டும் போயிடுது. இப்படி நீங்கள் சாப்பிட்டு அதுக்கடுத்து எந்திரிச்சு வந்துடுறீங்க. நீங்கள் வந்தோடனே பின்னாடியே உங்கள் ஜேகே உங்கள் பின்னாடியே வந்துடுறான். வந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து அந்த சாரியோட அந்த எட்ஜில் வந்து அவனோட ஹேண்டையும் மவுத்தையும் துடைக்கிறான். மாமா விட்டு மாமா என்ன பண்ணாத மாமா. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, கம்னரு புரியுதா? அப்போ அவங்க எனக்கு புரியல, அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் நீ. அதால கம்னரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து விட்டுறான். நான் வந்து காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அதுக்கடுத்து சொன்னதும் ஜேகே வந்து எது காலேஜ்? ஏறு 2 நாள் கழிச்சு போகலாம். மாமா நான் காலேஜ் போகிறேன்னு சொன்னேன், உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், ஓகே
அப்படின்னு சொல்றீங்க. ஜேக்கிக்கா உனக்கு என்னடி வாய் இரு அந்த வாயை உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல வந்து சரி இரு நானே கொண்டு ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை கூட்டு வந்து விடுவான். விட்டோடனே அவ்வளோ சைலண்டா வந்துட்டு இருக்கீங்க நீங்க 2 பேருமே. காலேஜ் அந்த கரெக்டா கேட் கிட்ட வந்தோடனே தான் அதுக்கடுத்து வந்து நீங்க ம், ம், நீங்க வரல, நான் ஆஃப்டர்நூன் பர்மிஷன் போட்டிருக்கேன். ஸோ அது ஆஃப்டர்நூன் தான் நான் வருவேன், எனக்கு எங்கள் வேலை இருக்குது. அப்படியா, சரி வாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அப்போ தான் ஒரு வார்த்தையை பேசியிருப்பீங்க நீங்கள் வரலையா அப்படின்ட்டு தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அதுக்கடுத்து வந்துட்டு இருக்கா. உங்களுக்கு ஃபீலிங்லேயே இருந்திருப்பீங்க. கரெக்டாக இறங்கி போயிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறான். போனதும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தான் உங்களை வந்து செம்மையாக வந்து ஸ்லாப் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்காக தாங்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அது எதையுமே ஆர்கியூ பண்ணாமே அப்படியே வந்துடுறீங்க. வந்துட்டு அதுக்கடுத்து அந்த பிள்ளை அடிச்சதுக்காக நீங்கள் அவ்வளோ அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால் கிளாஸே அட்டன் பண்ண முடியலடா. நிம்மி தான் கேட்குறா என்னாச்சுடி என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நீங்கள் ஃபுல் கதையை சொல்கிறீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்லாப்பிங் இன்னொன்று ஜேகே உங்களுக்கு கல்யாணம் பண்ணது நிம்மி வந்து அது கொஞ்சம் ஹீலிங்காக இருப்பா உங்களுக்கு. நீங்கள் எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கீங்க நிம்மிக்கிட்ட. சரி பரவாயில்லடி உனக்கு தான் உங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்குன்னு சொன்னல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாவ. நீங்கள் அதுக்கடுத்து டோட்டலாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லா ஒரு இதையுமே சொல்லுவீங்க. ஸோ நிம்மியுமே அதை கேட்டுட்டு இருப்பா. நிம்மி எப்படின்னா உங்களோட பெஸ்ட்டு ஒன்றா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நிம்மி அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா உங்களையும் ஜேகேவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் நிறைய வேலைப்பாடு பண்ணியிருப்பா. இன்னொன்று உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பா. நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு அதெல்லாம்டா. ஸோ அப்போ தான் வந்து நிம்மி தான் உங்கள்கிட்ட கால் பேசிகிட்டு இருந்திருப்பாளே. கால் பேசிகிட்டு இருந்தோடனே இந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லை நிம்மி, நான் மட்டும் தான் இருக்கேன். நீ மட்டும் தான் இருக்கியா? ஆமாம். எல்லோரும் எங்கே போயிருக்காங்க? எல்லாரும் எங்கேயோ வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இங்கே மென்ஸ்ட்ரல் டைமா, ஸோ அதனால் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் படுத்துக்க வந்துட்டு கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ அந்த நேரம் பார்த்து ஜேகே தான் வரான். ஒரு 3 o'clock போல், ஒரு ஈவினிங் 3 o'clock போல் வரான். வந்தோடனே அதுக்கடுத்து நீங்கள் தான் சொல்கிறீங்க ஜேகே மாமா வந்துட்டாரு. ஃபோனை வை. என்ன ஜேகே மாமா வந்துட்டாரா? அவர் போலையாடி? அவர் போகலடி, என்னன்னு தெரியல, அவர் போகவே இல்லை. நம்மளா செம்மில் இருக்கிறோம், அவருக்கு காலேஜ் போயிட்டே இருந்துட்டு இருக்காரு, எதுக்கு தான் காலேஜ் போகிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். அதுக்கடுத்து சொல்லிட்டு நிம்மியுமே வந்து ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பா. அதுக்கடுத்து நீங்கள் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஜேகே உள்ளே வந்துட்டு அதுக்கடுத்து அவனோட ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உள்ளே உட்காந்துருப்பான். மழை பெஞ்சோடனே உங்களுக்கு கால் நிற்காது உள்ளே. ஸோ குடு குடு குடுன்ட்டு மலையில் போய் ஆட போயிடுவீங்க. என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தோடனே ஜேகே தான் அங்கே மேலே வந்து பார்த்துட்டு இருப்பான். எதுக்கும் வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு நீங்கள்? மழையில் நினச்சிக்கிட்டு சும்மா என்னை நம்பி உன்னை விட்டு போயிருக்காங்க, புரியுதா? நீ இனிமேல் பண்ணிட்டு இருந்தா இல்லை உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டல் தூக்கிடாலே இனிமா உன்ன. மாமா நீ ஏன் மாமா எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கோவமாகவே பேசிட்டு இருக்க? நீ முன்னாலாம் என்கிட்ட இப்படி பேசவே மாட்டேன் மாமா. முன்னாலாம் ஏன் அப்படி பேச மாட்டேன்னா நீயே நானும் இருந்த பாண்டிங்கே வேற, இப்போ நீ நினைக்கிற பாண்டிங்கே வேற, புரியுதா அப்படின்னு ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம டென்ஷனில் போய் நீங்கள் அப்படியே உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு அதுக்கடுத்து நிம்மி தாண்டா உங்களுக்கு திரும்ப கால் அடிக்கிறா. என்னடியாச்சு, என்ன சொன்னார் உன்னோட ஹீரோ? அவன் எங்க என்னை திட்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ அவளுக்குமே ஒன்றுமே புரியல, ஏன்டி உன்னை திட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கடுத்து கேட்டவுடனே தான் இது எல்லாத்துமே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி விட்டு விட்டு, அவரோட இன்டென்ஷனை கேதர் பண்ணுவாங்க. அதை எப்படி கேதர் பண்ணுறது? ஒன்று சொல்கிறேன், நீ என்ன பண்ணுற, சூப்பராக குளிச்சுட்டு நல்ல ஒரு பர்ஃப்யூம் போட்டுட்டு ஒரு ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, ஓகேயா? அப்போ தான் ஒரு அட்ராக்ஷன் வரும். அந்த ஒரு மாதிரி இருந்தால் தான் பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், புரியுதா? அதனால் ஜேகே மாமா மட்டும் என்ன விதிவிலக்கா? ஸோ அதனால் அப்படியே போடு, அப்போ கரெக்ட் ஆகிடுவார் நம்ம சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்களுமே எல்லாத்தையுமே அவள் சொல்கிற மாதிரியே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து தான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருந்தோடனே சம்திங் ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்றதுக்காகலாம் ஃப்ரிட்ஜை திறந்துருப்பீங்க. ஸோ டிண்டீரை வந்து நீங்கள் சரியாக பார்க்காமலே இருட்டு மழை பெஞ்சு அப்படின்றதால இருட்டாக இருக்கும். திண்டீரை வந்து நீங்கள் வந்து பெப்சி அப்படின்னு நினச்சி எடுத்து குடிச்சிருவீங்க. குடிச்சிட்டு அவ்வளோ ரகலை பண்ணிட்டு இருப்பீங்க போதையில். நீங்கள் மேலே தான் ஜேகே தாண்டா ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு வருவான். ஸோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு வந்தோடனே அப்படியே நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு டீஃபை மேலே காலை வச்சுட்டு ஷோஃபா மேலே உட்காந்துருப்பீங்க நீங்கள். ஸோ எப்படின்னா அவனோட ஷர்ட்டை ஒன்று வியர் பண்ணியிருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அவங்க அது உங்கள் தைஸ் வரையெல்லாம் இருக்குமே இன்னும் போட்டு காலை மேலே வச்சுட்டு உட்காந்துன்னு ஜேகிக்கா பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகிடும். என்னடா இவ இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு அதுக்கடுத்து வந்து வாமாம்மா கிஸ் பண்ணுமாம்மா, எனக்கு இப்போ நீ வேணுமாம்மா, நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகிக்கா அது செம்ம கோவம் வருது, இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. வாய் சொல்கிறத கேளு, புரியுதா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத வாய். முதல்ல இரண்டி சரக்கெல்லாம் நினச்சிருக்க நீனு, ஏது உனக்கு? மாமா நான் அடிக்கிறேன், அங்கே ஃப்ரிட்ஜில் வந்து நான் பெப்சின்னு எடுத்து குடிச்சிட்டேன், ஆனால் அது வந்து பீரு மாமா, 10 பீரு. ஏய் ஐயோ கடவுளே, இது எனக்கு வாங்கி வச்சுக்கிறீ, ஏன்டி நீ அதெல்லாம் அப்படி பண்ணுற? டென்ஷன் பண்ணாத வாயின். அதுவும் இல்லாமல் இப்படி அரையும் குறையமா என் ட்ரெஸ்ஸு போட்டு என் ட்ரெஸ்ஸு யார் அழுக்காக்குனாலும் எனக்கு பிடிக்காத வாயின். ஒழுங்கு மாதிரியே எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரு, புரியுதா? நான் என்ன பேசுகிறேன், நீ என்னமா பேசிகிட்டு இருக்கேன்?
செம்மையாக மழை பெய்யுது. ஒரு கிஸ் கொடு மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, கொடு மாமா. தப்பு பண்ணலாமா? வாயின் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காது. செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நான், புரியுதா? என்னடி பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சு இதெல்லாம்? சின்ன பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்க. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அம்மா நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி திட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் விழுந்துடுறீங்க நீங்க. ஜிகேக்கா செம்ம கடுப்பாயிடுது. உங்களை அப்படி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோன்னே உங்களுக்கா அடிச்சு சரக்கு எல்லாமே போதை தெளிஞ்சிருது. எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்போ என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜேகேவோ முறைச்சிக்கிட்டே உங்களை உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நிம்மி வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா தருவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியாக தான் ஆகும். இப்படிப்பட்ட கேரக்டர் தான் நிம்மி கேரக்டர். ஸோ நம்ம ப்ரெசென்ட்க்கு வந்துடலாம்டா. இருந்தாலும் நிம்மி அவர் பண்ணது தப்பு தானே? அவர் பண்ணது தப்புலாம் கிடையாது, புரியுதா? அவர் என்ன அக்கா பொண்ணு அப்படின்ற ஒரு முழுமையில தாலி கட்டிட்டாரு. அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருந்திருப்பாங்க. அவர் என்ன அந்த பிள்ளைங்களுக்குலாம் போய் தாலியா கட்டினாரு? இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். அதுக்கடுத்து உங்களோட கிளாஸ் தான் முடியுது. ஒரு ஆஃப்டர்நூன் பீரியட் போல தான் வருது. நீங்கள் வந்து அந்த எப்படின்னா விண்டோ சைட் திரும்பி பார்த்த மாதிரி பெஞ்சில் படுத்து கிடப்பீங்கடா நீங்கள். ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம்டா. கொஞ்சம் கோவப்படாதீங்க. இருந்தாலுமே நான் உங்களுக்கு எபிசோட் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதால தான் உங்களுக்கு நான் லீவ் பண்ணிட்டு போகிறேன். நீ